வணக்கம். முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடினர். இஸ்லாமியர்களின் 5 முக்கிய கடமைகளில் ஒன்றான புனித ஹஜ் பயணம் பக்ரீத் பண்டிகையை ஒட்டியே நிறைவேற்றப்படுகிறது. மேலும் இறை தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் வகையிலும் மனித வாழ்வில் தியாகத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் இந்த பண்டிகை தியாக பெருநாளாக கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் கடற்கரை சாலை, குப்தா பள்ளி, மீரா பள்ளி, நெல்லித்தோப்பு ஈக்தா பள்ளி மற்றும் காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளிவாசல் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த தொழுகையின் போது சகோதரத்துவமும் நிலைத்தோங்கவும், பெருமழை, வெள்ளம், புயல் உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களில் இருந்து நாட்டு மக்களை பாதுகாக்கவும் சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது. சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் வைகாசி திருவிழா இந்த ஆண்டும் நடைபெற்றது. கடந்த வைகாசி 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவை ஒட்டி தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. மேலும் இரவு நேரங்களில் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் சேர்மன் பாலமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். முதலில் விநாயகர் தேர் இழுத்து செல்லப்பட்டது. பின்னர் திருக்காமேஸ்வரர் மற்றும் அம்மன் தேர்கள் பக்தர்களின் கோஷங்களுடன் இழுத்து செல்லப்பட்டன. இந்த தேர் திருவிழாவில் வில்லியனூர் மட்டுமின்றி புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் மற்றும் சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் நிர்வாக அலுவலர் சிவாச்சாரியர்கள், ஆலய ஊழியர்கள், சிவனடியார்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான தளபதி விஜய் உத்தரவின்படியும் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளரும் தமிழக அமைச்சருமான புஸ்ஸி ஆனந்த் வழிகாட்டுதலின்படியும் மே 28ஆம் தேதி பட்டினி தினத்தை முன்னிட்டு பசியினால் ஏற்படும் துயரங்களை போக்கிட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒருநாள் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக உருளையன்பேட்டை தொகுதி தலைவர் மரிய பிரான்சிஸ் மற்றும் நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள் பாபு என்கின்ற வேல்முருகன், ரங்கராஜ், மணிகண்டன், தினேஷ், காமராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் தமிழக வெற்றிக் கழக உருளையன்பேட்டை தொகுதி நிர்வாகிகளான சதீஷ்குமார், நாகராஜ், வேலு, நஞ்சன், நித்யானந்தம், சதீஷ், ஸ்ரீநாத், தேவா, சரத், அருள், ஷாலினி, சுஜி, பிரேமலதா மற்றும் நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்றனர். நிகழ்விற்கான ஏற்பாடுகளை உருளையன்பேட்டை தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
புதுச்சேரி வில்லியனூரில் திருக்காமேஸ்வரர் கோவிலின் வைகாசி மாத தேர் திருவிழா நடைபெற்றது. தேர் திருவிழாவையொட்டி பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக சேவகர்கள் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பாஜக மாநில சிறப்பு அழைப்பாளர் சம்பத் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சரவணன், நிரஞ்சன்குமார், திருமால், முகமது யூனஸ், டைட்டர் ராஜா, குணா, சுரேஷ், பிரபாகர், செல்வம், காமராஜ், மணிராஜ், தர்மாபுரி ரகு உள்ளிட்ட நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட நவசக்தி நகர், திலகர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடியின் நம்பிக்கை நாயகனுமான விநாயகம் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி நன்றி தெரிவித்தார். அப்பொழுது தொகுதி மக்கள் தங்கள் பகுதியில் கொசு தொல்லை மற்றும் கழிவுநீர் பிரச்சினை அதிகமாக உள்ளதாகவும் இதுவரை யாரும் அதை தீர்க்க முன்வரவில்லை என்றும் தெரிவித்தனர். மேலும் நீங்கள்தான் எங்களது குறைகளை நேரில் கேட்டு நிவர்த்தி செய்கிறீர்கள். வெற்றி பெற்றவர்கள் ஏஜென்ட்கள் மூலம் நன்றி தெரிவிக்கின்றனர். ஆனால் தாங்கள் எப்பொழுதும் எங்களுடன் தொடர்பில் இருக்கின்றீர்கள். வருங்காலம் உங்களுக்குத்தான் என்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சியில் நேயம் மக்கள் கழக மகளிர் அணி தலைவி வசந்தி நேரு பொதுமக்களை சந்தித்து அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கேட்டறிந்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மணிமாறன், திலகர் நகர் மணி, பெருமாள், பாலன், ரவி, குணா, கந்தவேல், குமார், மதன், பாலாஜி, வெங்கடேஷ், சுந்தர், வருண், ராகுல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில பருவத ராஜகுல சங்கத்திற்கு சொந்தமான வில்லியனூரில் உள்ள செம்படவர் மடத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் நடைபெறும் திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ திருத்தேர் திருவிழாவையொட்டி அம்மனுக்கு பட்டு சாத்தி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டும் புதுவை மாநில பருவத ராஜகுல சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் பொதுக்குழு உறுப்பினரும் அரிச்சுவடி மனநல மைய இயக்குநருமான டாக்டர் அலவழகன், ஆத்திச்சூடி சிறப்பு பள்ளி தாளாளர் டாக்டர் சத்யவண்ணன் மற்றும் அரசமாதேவி ரவிச்சந்திரன் குடும்பத்தினர் இணைந்து அம்மனுக்கு பட்டு சாத்தினர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு புதுவை மாநில பருவத ராஜகுல சங்கத்தின் காப்பாளர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமை தாங்கினார். மேலும் சங்க தலைவர் விஜயகுமார், செம்படவர் மட தலைவர் இளங்கோவன், சங்க வளர்ச்சி ஆலோசனை குழு தலைவர் தனஞ்சயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சங்க பொதுச் செயலாளர் கணேசன், பொருளாளர் கலியபெருமாள், செம்படவர் மட பொருளாளர் தெய்யவேந்தன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் சங்கம் மற்றும் செம்படவர் மட நிர்வாகிகள், புதுவை மாநில 14 கிராம பருவத ராஜகுல பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்ட அன்னதான விழாவை தொடங்கி வைத்தார். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பருவத ராஜகுல சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாநில மக்களின் பல்வேறு நலக்கோரிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு வழங்கப்பட்டது. இந்த சந்திப்பில் மாநில முதன்மை செயலாளர் பெரு அரிமா தமிழன், முன்னாள் முதன்மை செயலாளர் தேவபுழலன், அமைப்பு செயலாளர்கள் பாத அரிமா தமிழன், தீந்தமிழன், பொருளாளர் வாகையரசு, மாநில செயலாளர் இளவரசன், தலைமை நிலைய செயலாளர்கள் அமுதவன், அகன், செய்தி தொடர்பாளர் சிவச்சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முதல்வர் அலுவலகத்தில் வழங்கப்பட்ட மனுவில் பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி கற்பித்தலை தொடருதல், மீனவர் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துதல், SC/ST மக்களுக்கு தொழில் மானியம் வழங்குதல், குடிநீர் பாதுகாப்பு, விவசாயிகளுக்கான ஆதரவு உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நல கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் முதல்வர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து அவர் மீண்டும் 5வது முறையாக முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதற்கு வாழ்த்து தெரிவித்தோம். அதையொட்டி புதுச்சேரி மக்களுக்கு நீங்கள் உங்களை நம்பி மக்கள் மீண்டும் தேர்வு செய்திருக்கிறார்கள். சில நல்ல திட்டங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய கட்சியின் சார்பாக கோரிக்கைகளை முன்வைத்தோம். குறிப்பாக தற்போது 2 வாரங்களுக்கு முன்பு கல்வித்துறை இயக்குனர் அவர்கள் புதுச்சேரியில் மும்மொழி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம். அதனால் ஏற்கனவே 6ஆம் வகுப்பு முதல் பிரெஞ்சு படித்திருந்தாலும் 5ஆம் வகுப்பு பிறகு 6ஆம் வகுப்பு முதல் இந்தியை படிக்க வேண்டும் என்ற ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது.
மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று முதல்வரிடம் கோரிக்கை வைத்தோம். கூடுதலாக தற்போது மிகவும் பாதிக்கப்படும் தலித் மக்கள் 64 ஆதாரம் இல்லாமல் பாதிக்கப்படும் தலித் மக்களுக்கு தாய் வழி சான்றிதழ் மூலம் 64 ஆதாரம் உள்ள பெண்களுக்கும் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். ஆந்திராவில், தெலுங்கானாவில் தலித்துகள் தொழில் தொடங்குவதற்காக 10 லட்சம் மானியம் கொடுத்து, எந்தவித இணையும் இல்லாமல் மானியம் கொடுத்து தொழில் செய்ய அனுமதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட திட்டத்தை புதுச்சேரியிலும் கொண்டு வர வேண்டும். 15 லட்சம் மானியமாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் ஸ்மைல் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மற்றும் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி இணைந்து யாசகர் அல்லா புதுச்சேரி உருவாக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பணிகள் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி, துணை இயக்குநர் கருணாநிதி, கள அதிகாரி கார்த்திகேயன் ஆகியோரின் வழிகாட்டுதல் மற்றும் மேற்பார்வையில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் ஆதரவற்ற நிலையில் வசித்து வந்த சுமார் 60 வயது முதியவர் குறித்து தகவல் கிடைத்தது. உடனடியாக காவல் ஆய்வாளர் ஷியாமலா, துணை ஆய்வாளர் ஜெகநாதன், காவலர் சீனிவாசன் மற்றும் காவல்துறையினர் உதவியுடன் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் சுகுணா தலைமையில் ராஜகுமார், சமூக பணியாளர்கள் ஜெயஸ்ரீ, காயத்ரி, ஐஸ்வர்யா உள்ளிட்ட குழுவினர் சம்பவ இடத்துக்கு சென்று முதியவரை சுத்தம் செய்து மீட்டனர். பின்னர் அந்த முதியவர் சாரோன் சொசைட்டி காப்பகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு தற்போது பராமரிக்கப்பட்டு வருகிறார். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை ஒட்டி திருத்தேரில் பவனி வரும் திருக்காமேஸ்வரர் மற்றும் கோகிலாம்பிகை தாயாருக்கு அணிவிக்கும் வேட்டி, புடவை, மலர் மாலைகள் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்கள் மீனவகுல மரபினர் சார்பில் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி தேசிய மீனவர் பேரவை அகில இந்திய தலைவர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ தலைமையில் சீர்வரிசை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு மீனவ சமுதாயத்தினர் வழங்கிய சீர்வரிசை பொருட்களை திருக்கோவில் தலைமை அர்ச்சகர் சிவா குருக்களிடம் ஒப்படைத்தார். முன்னதாக வில்லியனூர் கிழக்கு மாட வீதியில் உள்ள பட்டினவர் மடம் அருகிலிருந்து திரளான மீனவ சமுதாய பெண்கள் மற்றும் ஆண்கள் சீர்வரிசை தட்டுக்களுடன் ஊர்வலமாக திருக்கோவிலுக்கு வந்தடைந்தனர். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் திருக்காமேஸ்வரர் மற்றும் கோகிலாம்பிகை சன்னதியில் சீர்வரிசை பொருட்கள் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மீனவ சமுதாய தலைவர்கள் ராமஜெயம், பொன் கோவிந்தசாமி, காங்கேயன், விஸ்வநாதன், மகாலிங்கம், ஹரிதாஸ், செல்வம், சிவபாலன், சரண்யா தேவி, ரகு, அமுதா, அன்னபூரணி, அண்ணாமலை, கிரிஜா, பொன் ராஜேந்திரன், வேலு, சாம்பசிவம், விவேகானந்தன், குணசீலன், கருணாகரன், பொன் அருணாச்சலம், செல்வராஜ், திருமுருகன், சுப்பிரமணியன், காந்தி, பாவாடைராஜ், முனைவர் அன்பு நிலவன், கிருபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான தளபதி விஜய் உத்தரவுப்படியும் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் தமிழக அமைச்சருமான புஸ்ஸி ஆனந்த் அறிவுறுத்தலின்படியும் புதுச்சேரி மாநில தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தளபதி விஜய் ஒருநாள் மதிய உணவு சேவையகம் திட்டத்தின் மூலம் புதுச்சேரி இதய ஆண்டவர் தேவாலயம் அருகில் பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர். மேலும் தொகுதி நிர்வாகிகள் பிரதீபன், பிரபு, ராஜசேகர், வசந்தராஜா, பேட்ரிக், சூர்யா, சிவராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், கழக தோழர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் நடுப்பாளையம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ பாலவிநாயகர், ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் ஸ்ரீ துர்க்கையம்மன் திருக்கோவில்களில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதற்கு ஓராண்டு நிறைவு பெற்றதை முன்னிட்டு 1ஆம் ஆண்டு விழா மற்றும் முத்துமாரியம்மன் ஆலய திருவிழா நடைபெற்றது. 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி விநாயகர் மற்றும் ஐயனார் கோவில்களுக்கான வேள்வி
முத்துமாரியம்மன் மற்றும் துர்க்கையம்மன் கோவில்களுக்கான வேள்வி, முருகப்பெருமான் 108 திவ்ய பொருட்களுடன் மகா வேள்வி நடைபெற்றது. பின்னர் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அனைத்து கோவில்களிலும் அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து அய்யனார் கோவிலில் ஊரணி பொங்கல் வைத்து கரகம் அலங்கரித்து அய்யனார் சாமியை அழைத்து வரும் நிகழ்ச்சியும் இரவு தெருக்கூத்து நாடகமும் நடைபெற்றது. அம்மனுக்கு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ்வார்த்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து கோவிலில் பொங்கல் வைத்து படைக்கும் வழிபாடு, முத்துமாரியம்மனுக்கு சடல் உற்சவம், கும்பம் படையில் வைத்து வழிபாடு ஆகியவை நடைபெற்றன. மேலும் இரவு முத்துப்பல்லக்கில் அம்மன் வீதி உலா மற்றும் தெருக்கூத்து நாடகமும் நடைபெற்றது. அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நடுப்பாளையம் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். பாகூர் கொம்பியின் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட சேலியமேடு சமத்துவபுரம் கிழக்கு பகுதியில் சுமார் 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாகூர் கொம்பியின் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், இளநிலை பொறியாளர் சேகர், உதவி பொறியாளர் பாலமுருகன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் நடைபெற்ற தேர் திருவிழாவை ஒட்டி பல்வேறு இடங்களில் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் சமூக சேவகர்கள் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் வெள்ளாளர் வீதி, அக்கா சாலை, விநாயகர் கோவில் முன்பு 200க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் வெள்ளாளர் வீதியை சேர்ந்த பொதுமக்கள் அன்னதானம் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து அண்ணா சிலை எதிரில் வெங்கடேஸ்வரா ஸ்வீட் ஸ்டால் உரிமையாளர் கணேஷ் ஏற்பாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விஐசி குரூப் சந்துரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிரெஞ்சு ஆசிரியர்கள் சங்கம் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற பிரெஞ்சு துறை பேராசிரியர் பன்னீர்செல்வம் தலைமையில் பிரெஞ்சு மொழியின் அவசியத்தை வலியுறுத்தி மௌன ஊர்வலம் நடைபெற்றது. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை அமலாக்கத்திற்கு பிறகு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பிரெஞ்சு மொழிக்கு வழங்கப்பட்டு வந்த முக்கியத்துவம் குறைக்கப்பட்டு வருவதாக கூறி இந்த பேரணி நடத்தப்பட்டது. காமராஜர் சிலையில் தொடங்கிய ஊர்வலம் ராஜா தியேட்டர் சிக்னல், நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சட்டசபை அருகில் உள்ள ஆம்பூர் சாலையில் நிறைவடைந்தது. ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் பிரெஞ்சு மொழியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியும் பதாகைகளை ஏந்தியும் சென்றனர். பின்னர் பிரெஞ்சு ஆசிரியர்கள் சங்க பிரதிநிதிகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனுவை வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்கத் தலைவர் ஆரோன், செயலாளர் புவனேஸ்வரி, ஆசிரியை நிவேதா மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூரில் திருக்காமேஸ்வரர் கோவிலின் வைகாசி மாத தேர் திருவிழா நடைபெற்றது. தேர் திருவிழாவை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக சேவகர்கள் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் இயங்கி வரும் சந்துரு பூக்கடை சார்பில் தொடர்ந்து 20ஆம் ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு சமூக சேவைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் சந்துரு ஆண்டுதோறும் திருவிழாக்கள் மற்றும் பேரிடர் காலங்களில் பல நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் வில்லியனூர் தேரோட்டத்தை ஒட்டி சுமார் 1500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பூக்கடை சந்துரு, பூக்கடை பாரதி, பூக்கடை பிரபு, பழக்கடை ரவி, அரிசிக்கடை விநாயகம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் ரெட்டனை கிராம தேவதையான ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவின் 6ஆம் நாள் விழா நடைபெற்றது. இதனையொட்டி நந்தி வாகனத்தில் ஸ்ரீ மகேஸ்வரி அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து நந்தி வாகனத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ மகேஸ்வரி அம்மனுக்கு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்பதீபம், சத்திரங்கள் கொண்டு சோடசோபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை நடைபெற்றது. பின்னர் நந்தி வாகனத்தில் கோயில் உட்பிரகாரத்தை வலம் வந்த ஸ்ரீ மகேஸ்வரி அம்மன் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்து பல்லக்கில் எழுந்தருளினார்.
அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வீரபத்ர சுவாமி மற்றும் ஸ்ரீ மகேஸ்வரி அம்மன் முத்துப்பலத்தில் இரவு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த நிகழ்வில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற தேர் திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் கடலூர், விழுப்புரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவையொட்டி வில்லியனூர் 4 மாட வீதிகளிலும் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் சார்பில் பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் பல்வேறு இடங்களில் குடிநீர் வழங்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பொதுமக்களுக்கு தொடர்ந்து குடிநீர் சேவையாற்றிய பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு பொதுமக்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். தமிழக சட்டமன்றத்தில் சாசனத்தை அழிக்க வேண்டும் என்று பேசியதாக கூறப்படும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து நாடு முழுவதும் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் காமராஜர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில தலைவர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் நந்தகுமார் முன்னிலை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் விஸ்வ இந்து பரிஷத் தமிழகம் மற்றும் புதுவை மாநில துணைத் தலைவர் ஞானகுருஜி, மாநில பூஜாரிகள் இணை அமைப்பாளர் இளங்கோவன், மாநில பஞ்சரங்கல் இணை அமைப்பாளர் டாக்டர் ஜோதி செந்தில் கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உதயநிதி ஸ்டாலினை கண்டித்தும் அவர் மீது தமிழக அரசு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்பினர். சனாதனத்தை ஒழிப்போம் என்று சட்டசபையில் பேசிய மன்னிப்பு கேள். புதுச்சேரி வில்லியனூரில் திருக்காமேஸ்வரர் கோவிலின் வைகாசி மாத தேர் திருவிழா நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக வில்லியனூரில் ஏழை மாரியம்மன் ஆலயம் அருகே சமூக சேவகர் சந்திரசேகர் ஏற்பாட்டில் தொடர்ந்து 2வது ஆண்டாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்யப்பட்டு பின்னர் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சந்திரசேகர், சுரேஷ், ரகு, இளையராஜா, பாலு உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ பிடாரி அம்மன் கோவில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதிதாக செய்யப்பட்ட தேரில் தொடர்ந்து 2வது ஆண்டாக நடைபெற்ற தேரோட்டத்தையொட்டி பக்தர்களுக்கு கறி விருந்து வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சங்கர், சிவகுமார், ஹரிஹரன், சவுந்தரராஜன், ஊசுடு மாநில பொதுச் செயலாளர், காங்கிரஸ் கமிட்டி செந்தில்குமார், கார்த்திக், செந்தில் முருகன் ஆகியோர் ஏற்பாட்டில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு கறி விருந்து பரிமாறப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு கறி விருந்து வழங்கி அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நடைபெற்ற கறி விருந்து விழாவில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவை ஒட்டி பல்வேறு சமூக சேவகர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் சார்பில் அன்னதானம் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் முத்தாலம்மன் கோவில் அருகே புதுச்சேரி தனியார் மின் பணியாளர் சங்கம் சார்பில் செம்மனேரி மற்றும் கவின் ஆகியோர் ஏற்பாட்டில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு குடிநீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டன. இந்த சேவையின் மூலம் தேர் திருவிழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களின் தாகம் தணிக்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூரில் திருக்காமேஸ்வர ஆலய தேர் திருவிழா நடைபெற்றது. தேரோட்டத்தை ஒட்டி பல்வேறு இடங்களில் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் சமூக சேவகர்கள் சார்பில் அன்னதானம் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் சுமார் 2000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் குணால், புகழேந்தி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். வணக்கம்.